ஹாய்ம்மா, இன்றைக்கி ரொம்பவே சுவையான அதே நேரம் சத்தான திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு மண்சட்டி வச்சுருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தோல் உரிச்ச பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள், புளி, உப்பு சேர்த்து வச்ச குழம்பு கரைசலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். தக்காளி இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்பொழுது அந்த தக்காளியை அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்ச திருக்கை மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சொல்லுவாங்க. பொதுவாக எங்கள் பக்கத்துங்கள்லாம் இதை குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு பத்திய மீனாக சேர்த்துக்கிறது பழக்கம் உண்டு. இப்போ குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல கத்திரிக்காய் சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகை பொரிச்சிட்டு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூடான சுவையான திருக்கை மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.